Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. பூவெல்லாம் கெட்டுப்பார் படத்தில் ஜோதிகா அறிமுகமான போது இந்த அளவு மிகப்பெரிய கதாநாயகி அவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சா? இல்லைட்டா அது சந்தேகம் தான் சார் நமக்கு. என்னன்னா அவங்க ஹிந்தியில் இப்போ இந்த காதலுக்கு மரியாதை ஹிந்தியில் அவங்க அதில் தான் அறிமுகமானாங்க. அந்த படமே ஃப்ளாப்பு தான். அப்புறம் இவங்க ஒரு நக்மாவோட சிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வச்சுட்டு தான் இங்கே நம்ம அறிமுகப்படுத்தினாங்க. எங்களுக்குமே அந்த படம் பெருசாக ஓடுமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா வசந்த் சார் ஒரு கொஞ்சம் அவர் எடுக்கிற படமே ஒரு மாதிரி மதில் மேல் பூனை தான் அது. அந்த மாதிரி ரிஸ்கியான சப்ஜெக்டை தான் அவர் தொடுவார். அதனால் என்னென்னா எங்களுக்கு அந்த டவுட்லாம் இருக்கும் எப்போவுமே. இது ஹிட்ட ஆசை நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஹிட்டாச்சு. நேருக்கு நேருமே அந்த இதாச்சு. இதெல்லாம் அடுத்த கட்டமாக நம்ம பண்ணும்போது அந்த டவுட் எங்களுக்கு எப்போவுமே கதை கேட்டோன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சரி பண்ணும்போது ரெண்டாவது சூர்யாவுக்கு அது ரெண்டாவது படம் இவங்க அறிமுகம் ஆகிறாங்க. என்னென்ன சார் இவர் சூர்யாவை எப்படி திட்டுறாரோ அதே மாதிரி தான் ஜோதிகாவையும் திட்டுவார். அவர் பயங்கரமாக திட்டுவார் சார் ஸ்பாட்டில். அவங்க என்னென்னா போய் கோச்சிட்டு அழுதுட்டு போய் உட்காந்துட்டு மூலையில் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பித்தோன்னா அப்புறம் அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா இவர் பஞ்சார் நசலம் ப்ரொடியூசர் சுப்பு தான் பார்த்துக்குவாப்புல ப்ரொடக்ஷனை. அவங்க உடனே சுப்புவை ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. வர சொன்னோடனே சுப்புகிட்ட அப்புறம் பஞ்சாயத்து நடக்கும். எங்களுக்கு இந்த படமே வேணாம், என் பொண்ணு சங்கர் டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்கு. ஏன்னா நக்மா காதலில் நடித்தாங்கல்ல, என் பொண்ணு சங்கர் டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்கு. அவர் பெரிய டைரக்டர், அவரு கூட இப்படியெல்லாம் திட்டமாட்டார், இவர் என்ன இப்படி திட்டுறாரு, நாங்கள் இன்றைக்கே டிக்கெட்டை போடுங்க, நாங்கள் பாம்பே கிளம்புறோம் அப்படிம்பாங்க. அப்புறம் திருப்பி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நடிக்க வைப்போம். இப்படி பல தடவை வசந்த் சார்ட்ட திட்டு வாங்கி அழுதுகிட்டே தான் அவங்க நடித்தாங்க. ஆனால் என்னென்ன பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யாவும் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆவாங்க. என்னென்ன சார் அவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பக்கத்தில் நிற்க வச்சு ஸ்டில்ஸ் எடுத்ததே நாங்கள் தான். எங்களுக்கே தெரியாது இவங்க ஒரு பின்னாடி லவ் பண்ண போகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு. நான் அப்போ அவரும் பெரிய ஹீரோ கிடையாது, இவங்களும் பெரிய ஹீரோயின் கிடையாது. இப்போ நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த படத்தின் போது அவங்களுக்குள்ள காதல் இருந்ததா? இல்லை சார், இல்லை. அதுக்கப்புறம் தான் அது வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எப்போ வந்ததுன்னா சார் அந்த காக்கா படம் பண்ணாங்க பாருங்கள் சார், அந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்போ இவரும் கொஞ்சம் வளர்ந்துட்டார், அவங்களும் வளர்ந்துட்டாங்க. அப்போ அந்த டைமில் தான் அவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு. ரிதம் படத்தில் ஒரு பாடல் காட்சியை ரொம்ப வித்தியாசமாக படமாக்கியிருந்தார் வசந்த். ஆமாம் சார். அந்த பாடல் காட்சியில் நீங்களும் பங்கேற்றிருப்பீங்க. நான் அந்த இந்த பாட்டு இருக்குது பாருங்கள் சார், தீம்தனா சாங்கு. அது தண்ணி எங்கெங்கே இருக்கோ தேடி அலைஞ்சோம் சார். மைசூரில் போய் எடுத்தோம், சாலக்குடியில் போய் எடுத்தோம். அந்த மாதிரி எங்கெல்லாம் தண்ணி கரபுரண்டு ஓடுதுங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணோம் சார். அதெல்லாம் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் சார். ஒரு இயக்குனராக வசந்த்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம்னு எதை சொல்லலாம்? முக்கியமான விஷயம்னா ஷார்ட் டிவிஷன் சார். ஷார்ட் டிவிஷன் ரொம்ப நல்லா அழகாக வைப்பார் அவர் ஒன்று. அப்புறம் என்னென்னா இந்த ஈஸ்தட்டிக் சென்ஸு, ஒரு அழகியலோட ஒரு விஷயத்தை காட்டுறது அப்படிங்கிறது. அப்புறம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறது, அது எல்லாமே பிடிக்கும் சார் அவர்கிட்ட. கேரக்டரை எப்படி ஸ்டடி பண்ணுறது, அப்புறம் டயலாக் எப்படி சென்ஸாக எழுதுறது, இப்படி விஷயங்களை நான் என்னென்ன சார் ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா டிபி கஜேந்திரன், வசந்த், சரண், மணிரத்னம் சாரோட இருவரும் ஒர்க் பண்ணேன். அப்படியா? ஆமாம் சார். அது அந்த வாய்ப்பு எப்படி இந்த 4 பேரோட ஒர்க் பண்ணதில் இப்போ ஒரு படம் எப்படி எடுக்கணும், டைரக்ஷன் பண்ணி கற்றுக்கிட்டது, முழுமையாக கற்றுக்கிட்டது வசந்த் சார்ட்ட தான். இன்னைக்கு வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா அது வசந்த் சார்ட்ட கற்றுக்கிட்ட அந்த தொழில் தான் சார். இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். இந்த நேருக்கு நேர் படம் ஒர்க் பண்ணும்போது இவர் அஜித் விலகி சூர்யா கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் அந்த காலகட்டம் ஆயிடுச்சு. அந்த டைமில் இவர் என்னென்னா இருவர் படம் ஆரம்பிச்சிட்டாரு மணிரத்னம் சார். நாங்கள் டெய்லி ஆஃபீஸில் போய் சும்மாவே உட்காந்துருக்கிறது, இவர் போகும்போது வரும்போது எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிறது, அவர் நோட் பண்ணிட்டு போயிடுவார். அப்புறம் தான் இருவர் ஆரம்பித்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா என்னை கூப்பிட்டு எதுக்கு டெய்லி ஆஃபீஸில் சும்மா உட்காந்துருக்கிறீங்க, அங்கே வாங்க, நேருக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்க நிறையா. எனக்கு பெரிய ஆச்சரியம் சார். எனக்குன்னா அங்கே வெளியில் 100 பேர் நின்றுட்டுருக்குறான் அவர்கிட்ட சேர்றதுக்கு.
டெய்லி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, யாருக்கு சார் கிடைக்கும் இதெல்லாம்? பெரிய விஷயம். உடனே அடுத்த நாளே ஒரு 2 நாள் அவங்க ஷூட்டிங் கிளம்புறாங்க கொடைக்கானல். அடுத்த நாளே நம்மளுக்கும் டிக்கெட்டு போட்டு ஏற்றிட்டாங்க. எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு போய் பயங்கர பிரமிப்பு சார் எனக்கு. மணிரத்னத்தோட ஒர்க் பண்ணுறோம். அவர் வேறு ஸ்டைல் சார். அவர் இவரெல்லாம் இல்லை. வசந்தெல்லாம் ஒரு 100 வசந்த். அவர் அப்படி தாண்டின ஒரு ஆள். எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிறாரு சார். எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு. ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆள் சார். நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வருவார் சார். 10 மணிக்கு வந்து அவர் ரூமுக்குள்ளே போனாருன்னா 1 மணிக்கு தான் வெளியில் வருவார் சார். தனியால் உட்காந்து சிந்திச்சிட்டு இருப்பார் சார். அப்படியா? அவர் ரூமுக்குள்ளே யாரும் நோ டிஸ்கஷன் சார். எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஷன் அப்படின்னா எப்போயாவது சுஜாதா சார் வருவார், இல்லைன்னா சுகாசினி மேடத்திட்ட பேசுவார், அவ்வளோதான். வேறு யாரு கூடயுமே வந்து அவர் வந்து ஷேர் பண்ணதெல்லாம் கிடையாது. யாரு கூடயுமே ஒரு பெரிய ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போயாவது அவர் இல்லாதப்போ ஒரு ரூமை நாங்கள் திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் ஒரு 10 பென்சில் இருக்கும் சார். பென்சிலால் தான் அவர் எழுதுவார். அவர் பேப்பரில் பென்சிலால் எழுதுவார். அவ்வளோதான் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எந்த படம் எடுக்கிறாரோ அந்த படத்தோட ஹீரோயின் வந்து நல்லா பெருசாக ப்ளவுஸ் போட்டு அவர் சீட்டுக்கு நேரம் ஒட்டி வச்சுருப்பார். அப்படியா? ஆமாம், அது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக, அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷனுக்காக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அது இருக்கும் அவர் ரூம். மற்றபடி எதுவுமே இருக்காது. 1 மணிக்கு போனார்னா திருப்பி வந்து ஒரு 3:30க்கு ஆஃபீஸ் வருவார் சார். 5:30 வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார். திருப்பி 5:30 கிளம்பிடுவார். டென்னிஸ் விளையாட போயிடுவார். நைட் ஆனால் ஒரு படம் பார்ப்பார் வீட்டில். இதுதான் சார் அவரோட டியூட்டி. அவர் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய வெற்றி எவ்வளோ பெரிய தோல்வி ரெண்டையுமே அவர் மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டார். அவருக்கு என்னென்னு ஜஸ்ட் இது ஒரு வேலை முடிஞ்சதான் அடுத்த வேலையை தொடங்கிடுவார். இந்த வழக்கமாக வந்து இந்த இதுக்கு அவர் சாமியெல்லாம் கும்பிட மாட்டார் சார். சாமி கும்பிட மாட்டார். அதே மாதிரி வந்து அவருக்கு நம்ம வந்து குட் மார்னிங் வச்சா அதெல்லாம் பிடிக்காது. அது ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவார். அது திருப்பியெல்லாம் குட் மார்னிங்லாம் வைக்க மாட்டார். அதே ஒரு நாள் வந்து சுகாசினி மேடம் வந்து சொல்லிட்டாங்க, சார் வரும்போது யாரும் எழுந்திரிச்சு நிற்காங்க, குட் மார்னிங் வைக்காங்க, அவருக்கு பிடிக்காது அப்படின்ட்டாங்க. அதுலேருந்து அதையும் வந்து கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கேமராவுக்கு வந்து அந்த தேங்காய் காட்டுறது, சூடம் காட்டுறது அதெல்லாம் அவர் ஷூட்டிங்கில் நடக்காது. அது அந்த படம் முடியும் போது பூசணிக்காய் உடைக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த ஆலயம் சினிமாவிலேருந்து பிரிஞ்சு மெட்ராஸ் டாக்கீஸ் ஆரம்பித்தப்ப அதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் பார்த்துட்டு வந்துட்டார் அவர். அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து 20 தான் நினைக்கிறேன். 20 எடுத்து அந்த படம் சரியாக போகல. அப்போ என்னாச்சுன்னா வந்து அந்த ஆஃபீஸில் உள்ளே நுழைஞ்சோன்னே கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் சார். அப்போ மேனேஜர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து வாஸ்துப்படி வந்து இது தப்பு, இதை கொஞ்சம் ஏதாவது ஹைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அவர் ஏங்க நான் எடுக்கிற சினிமாவுக்கும் இங்கே இருக்கிற கல்லுக்கும் மண்ணுக்கும் என்னங்க சம்மந்தம்னு கேட்குறாரு அவர். அது ஏதோ ஒரு டிசைனர் அவன் டிசைன் பண்ணி வீடு கட்டியிருக்கிறான், இதை கொண்டு வந்து என் படத்தோட சம்மந்தப்படுத்தாங்க, ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். கடைசி வரைக்கும் அவர் அதெல்லாம் மூடவே இல்லை சார். அது மாதிரி எந்த மூட நம்பிக்கைகளும் இல்லாத ஒருத்தர் அவர். பார்த்தீங்கன்னா சின்சியராக உட்காந்து ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் சார் அவரோட வேலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார் நமக்கு. அதே மாதிரி யாராவது ஒரு மீட் பண்ணணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா 1 மணிக்கு டைம் சொல்லுவார் சார். அந்த மேலேருந்து அந்த 1 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு சாப்பிட போகிறாரு பாருங்கள், அந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரையும் மீட் பண்ணிவிடுவார். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே தான் மீட்டிங். கீழே வருவார், அங்கே ஒரு இது உட்கார வச்சுருப்பாங்க, என்னென்னு கேட்டு டக்குன்னு அங்கேயே ஆன்சர் சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சிடுவார். உடனே அதுக்கு ரெமெடி சொல்லிடுவார். வெயிட் பண்ணுறது அப்புறம் வாங்க அதெல்லாம். நான் அந்த மாதிரி வந்து பார்த்தது வந்து ஐஸ்வர்யா ராயை முத அங்கே பார்த்தேன் நான். அதே மாதிரி 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அவங்க 12:30 வந்து உட்காந்துட்டாங்க. நாங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறோம், ஏப்பா உலக அழகி வந்து உட்காந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்களோடய எனக்கு ஒரு ஒர்க் பண்ணுற வாய்ப்பு அவர் மூலமாக கிடச்சிது. அதெல்லாம் உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் சார். கொடைக்கானல் போனோன்னே ஃபஸ்ட்டு ஷாட் வந்து எடுக்கிறாரு சார். ஒரு ஜீப்பு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க தரையில் வந்து உருளணும். அப்போ வழக்கமாக நம்ம எந்த இடத்துல உருள்றாங்களோ அந்த இடத்த வந்து செட்டஸ்டன்லாம் வச்சு க்ளீன் பண்ண வந்துருமா சார், எல்லாம் பெருக்கி இறுக்கி விட்டு எதுவும் ஒரு கல் இல்லாமல். அது இவனை ஒடியாந்து பார்த்தா அங்கே இந்த இதெல்லாம் இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் அப்படி கடந்தது சார். அங்கே கடந்தது ஒரு புல் இது. இவன் செட்டஸ்டன்ட் ஒடியாந்து அதெல்லாம் எடுக்க போனான். 1 வருஷம் அதெல்லாம் எதையும் எடுக்காதுன்ட்டார். அதாவது கிளாஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் எடுங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னாரு. அதுதான் நான் அவர்கிட்ட முதல்ல கற்றுக்கிட்டேன் சார். என்னென்னா என்ன இருக்கோ அதை அப்படியே எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அங்கே புரியப்பட ஆரம்பிச்சிது. நமக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அவர் அதெல்லாம் பண்ணல, என்ன இருக்கோ அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உருட்டி விட்டு எடுத்தார் அவங்கள. அப்போ தான் பார்த்தேன், என்ன அவ்வளோ பெரிய அவங்க உலக அழகின்னு சொன்னோம், ஆனால் மணிரத்னம் சார் சாதாரணமாக ஒரு மாட்டு சாணம் இருக்கிற இடத்துல உருட்டி விட்டு எடுக்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது சார் எனக்கு. சரி, இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது புரிஞ்சுது.
ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்படியே குறுக்க முறுக்க ஓடுறது ஓடியாடுறது அவர் சொல்கிறது கேட்குறது இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4வது நாள் என்னை கூப்பிட்டார் திடீர்னு ஷூட்டிங்கில் இப்படி வேலை செஞ்சு வாங்க அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னேன். உங்கள்கிட்ட ஷூ இல்லையா அப்படின்னு கேட்டார். கொடைக்கானலில் ஷூட்டிங் சார். இல்லை சார் அப்படின்னேன். சரி சரி வேலையை பாருங்கள் அப்படின்ட்டார். அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சார் வந்து உங்களுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து பேட்டா ஷூவுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரு அதை நோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வந்து இது பண்ணார். அதே மாதிரி சார் நாங்கள் இருவர் முடிச்சுட்டு திருப்பி ஆசை இது நேருக்கு நேர் ஒர்க் பண்ணும்போது இந்த ஹீரோ மாற்றத்தினால வந்து அந்த பீரியடு வந்து அதிகமாகிடுச்சுல்ல, அந்த காலங்கள் வந்து அதிகமாகும் போது அவங்க நமக்குன்னு ஒரு பட்ஜெட் சம்பளத்தை போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 மாதம் ஷூட்டிங் இருக்குது, முடிஞ்சு போச்சு. ஆஃபீஸ் மேனேஜர் கூப்பிட்டு சொல்கிறாரு இன்னும் 3 மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக தான் வேலை செய்யணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது எப்படி சார் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மணி சார்கிட்ட போய் பேசணும். சார் 3 மாதத்துக்கு சம்பளம் இல்லைங்கிறாங்க. 2வது இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சம்பளமே வந்து பத்தாது சார், கொஞ்சம் ஏற்றி ஏதாவது கொடுங்க சார்னு சொல்லி பேசுகிறோம் அவரோட. அவர் சொன்னார் இந்த 3 மாதத்துக்கு நான் சம்பளம் நான் என்னோடய பர்சனல் மணிலேருந்து கொடுக்க சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் சம்பளம் வந்து ஏற்றி கேட்குறது வந்து இப்போ முடியாது, உங்களுக்கு சம்பளம் பத்தலைன்னா அதுக்கு வந்து நீங்கள் டைரக்டராக தான் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னாரு. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இவ்வளோ அவர் சாதாரணமாக சொல்கிறது நமக்கு சரி அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்புறம் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் வந்து கதைக்கும் திரைக்கதைக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டேன். நான் பேச்சுவாக்கில் அப்படி கேட்டேன். 6 மாதம் அப்படின்னாரு அவர். 6 மாதம் ரூமில் உட்காந்து யோசியா கதை திரைக்கதை ஆகுங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் சார். அப்புறம் அதே மாதிரி இருவர் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்டார் படம் எப்படி இருக்கு அப்படின்னாரு. நானும் மாரிமுத்தெல்லாம் இருக்கும்போது கேட்டார். நாங்கள் 2 பேருமே சார் கொஞ்சம் நியூஸ்ரீயில் பார்க்குற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் அப்படியே சொன்னோம். அப்போ கூட அவர் கோவப்படல சார். அவர் என்ன சொன்னார்னா, நான் நிறைய புது முயற்சிகள் வந்து பண்ணுவேன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டு, இதை வந்து அந்த நியூஸ்ரீலோட ப்ரெசன்டேஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி எடுத்தது தான். என்னோட நிறைய புது முயற்சிகள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் என் பாணியை மாற்றிக்க முடியாது அப்படின்னாரு. உடனே அவருக்கு நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய அதுக்காக ஒரு பதறதோ கோவப்படுறதோ அதெல்லாம் பண்ணலை. எங்களுக்கு புரிய வச்சார் அந்த விஷயத்த. நிறைய அனுபவங்கள் இருக்குது சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் அவர் வீட்டில் குண்டு வெடிச்சுது. அந்த டைம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸுக்கு வந்து ஃபோன் வரும் சார், த்ரெட்டனிங் கால். இன்றைக்கி வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து குண்டு வச்சுருக்குறோம், 12 மணிக்கு வெடிக்கும், 2 மணிக்கு வெடிக்கும், இப்படி டெய்லி 3 மணிக்கு வெடிக்கும் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், இது என்னடா இது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக 1 மணிக்கு வந்து வெடிச்சிரும் அப்படின்ட்டான் ஒருத்தன் ஃபோனை பண்ணி. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், சார் இந்த மாதிரி ஃபோன் வந்ததுன்னொன்னே அவர் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது விட்டுருங்க பயப்படாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு விட்டுட்டார். அவர் சார் அவர் என்னென்ன பாருங்கள் சார், ஸ்ரீராம் சார் அவரோட ஸ்ரீராம்னா இவர் பிசி ஸ்ரீராம் இல்லை, இன்னொரு ஸ்ரீராம் ஆலயம் ஸ்ரீராம் அவர்கிட்ட சொன்னோம் சார். அவரும் என்னென்னா தேடி பாருங்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கன்னாரு. நாங்கள் தேடி பார்த்தா எங்கள் கண்ணில் எதுவுமே பண்ணல. நாங்கள் 1 மணிக்கு வெடிக்க போகுதுன்னு சொன்னால் இவர் வேணும்னே வம்படியாக 1 மணிக்கு ஆஃபீஸ் வராரு சார். மணி சார் வந்து 1 மணிக்கு அந்த ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, இவர் என்னடா இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் மேனேஜரு கேஷியரு எல்லாம் அப்படியே நைஸாக 12 மணிலேருந்து அப்படியே நைஸாக கிளம்புறானுங்க. நான் ஒரு படம் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன், நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நைஸாக கிளம்புறானுங்க. திரும்பி பார்த்தா நாங்கள் 4 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அது யாருமே காணும், அவர் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 12:30 ஆனோன்னு எங்களுக்குலாம் பயங்கர டென்ஷன், உண்மையிலே வெடிச்சிட்டா என்ன சார் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், சரி அவர் வேணால் உட்காந்துருக்கட்டும், நம்ம போய் எதுக்கு சேஃப்டிக்கு போய் வெளியில் நின்றுக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் தெருமுனையில் போய் நின்றுட்டோம் சார். நின்றுட்டு பில்டிங்கை பார்த்துட்ருக்குறோம் என்ன ஆக போகுது அப்படின்னு. கரெக்டாக வசந்த் சார் அப்போ தான் வந்தார். வந்துட்டு ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னாரு. சார் 1 மணிக்கு குண்டு வெடிக்கணும் ஃபோன் வந்தது சார், அதனால தான் சார் இங்கே நின்றுட்டுருக்குறோம். சார் ஆனால் உள்ள தைரியமாக உட்காந்துருக்கேன் சார். அவர் வந்தார்ல, அவர் ஆட்டோவில் வந்தார், அவர் அப்படியே ஆட்டோவை திருப்பிட்டார். அவர் நான் ஒரு 3:30 மணிக்கு வரேன்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க பண்ணிட்டு அவர் ஓடிட்டார். அப்புறம் நின்றுக்கிட்டே இருந்தால் கடைசியில் ஒன்றும் நடக்கலை. இப்படி ஒரு 2-3 நாள் நடந்துக்கிட்டே இருந்து அதுலேருந்து ஒரு 1 வீக்கு கழிச்சு தான் அவர் வீட்டில் ஒருத்தன் குண்டை தூக்கி போட்டான். அவர் வீட்டில் வெடிச்சதில்லை சார், இவர் துரத்திட்டு போய் பிடிக்கலாம் ட்ரை பண்ணார். அந்த சம்பவம் அப்போ தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க சார். அப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து நம்மளே செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க.
நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக் ஏதாவது வச்சுருக்கிறோமான்னு சொல்லி எங்களுக்கே செக்கிங் நடக்கும் ஆஃபீஸில். செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சார் அது. மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த ஒர்க் பண்ணது. எந்த காலகட்டத்தில் சரண்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்க? சார் சரண் எப்படின்னா சார், எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வசந்த் கூட ஆசை, நேருக்கு நேர் இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த கணேஷ்குமார் மூலமாக சரண் வந்து எனக்கு அறிமுகம். ஏன்னா நான் இந்த பாலச்சந்திர ஆஃபீஸுக்கு ஒரு குமாரை பார்க்குறதுக்கு அடிக்கடி சொன்னல அந்த எடிட்டிங் ரூமில் போய் அதெல்லாம் பார்ப்பேனே. அப்போ தான் சரண் அங்கே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரணை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் ஒரு குமார். இந்த மாதிரி இன்னும் அவரோட நான் அப்பப்போ பார்க்குறது பேசுகிறது அப்படி தொடர்பில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து சரண் என்ன சொன்னார்னா வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கலாம், நம்ம கதை பேசலாம், நம்ம டிஸ்கஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டார். அப்போ போனேன் நான். அவர் வந்து ஃபேமிலினா அப்பா அம்மா பிரதர்ஸ் இவங்களோட இருந்தார். ஏன்னா அவங்க அப்பா வந்து இங்கே கவர்மெண்ட் வேலையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அதனால் எனக்கு என்னென்ன பேச்சுலராக இருந்து போனப்போ அவங்க ஒரு வீட்டு செட்டப்பை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடித்தமாக இருந்தது. அதனால் அவங்க வீட்டிலே சாப்பிட்றது, அவங்க வீட்டிலே படுத்துக்கிறது, அப்படி ஒரு நட்பாக ஆகிட்டோம் 2 பேரும். டெய்லி அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கே ஆஃபீஸில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு 8-9 மணிக்கு தான் வருவார். அதுக்கு மேலே தான் 2 பேரும் உட்காந்து கதை பேச ஆரம்பிப்போம். ஒரு 11-12 மணி வரைக்கும் பேசுவோம். அப்புறம் நைட்டு அவங்க வீட்டிலே டின்னர் சாப்பிட்டு அங்கேயே படுத்துருவோம். நான் அப்புறம் மறுநாள் காலையில் அவர் கிளம்பி வேலைக்கு போயிடுவார், நான் கிளம்பி ரூமுக்கு வந்துடுவேன். இப்படியான நட்பு எங்களுக்குள்ளார இருந்துட்டு நான் 2-3 கதை ரெடி பண்ணோம் சார். கதை ரெடி பண்ணி அந்த காலகட்டத்தில் ரெடி பண்ண கதை தான் இந்த காதல் மன்னன் கதை. உட்காந்து நானும் அவருமே பேசி தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவரும் ட்ரை பண்ணார். அதாவது என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு படம் பண்ணணுங்கிற எந்த ஐடியாவுமே இல்லை சார். என்னை சந்தித்து நம்மளாலேயும் ஒரு கதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கதை பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு அவர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது. அப்படி தான் அவருக்கு அந்த காதல் மன்னன் படத்தோட வாய்ப்பு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்னென்னா வந்து அவர் என்னென்னா நான் வசந்தோட ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவர் என்ன சொன்னார்னா வந்து இப்போ எனக்கு பெரிய இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பெருசாக எதுவும் பேமெண்ட்டில் கிடைக்காதுங்க, இந்த படம் ஹிட்டு கொடுத்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ வரும்போது நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன், ஏன்னா என்னால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடிகிற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் நீங்கள் வசந்த் சாரோடய ஒர்க் பண்ணிட்டுருங்கன்னாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் நான் பண்ணி அமர்க்களத்துலேயும் அது ஸ்கிரிப்ட் சைடு தான் நான் ஒர்க் பண்ணேன், படம் போய் ஒர்க் பண்ணல நான். அப்புறம் அமர்க்களம் ஹிட்டு கொடுத்து பார்த்தேன் ரெஸ்டன் கமிட் ஆகும்போது தான் என்னை கூப்பிட்டார் அவர், நீங்கள் வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தேன் ரெஸ்டனில் போய் அவர் கூட ஒர்க் பண்ணி பார்த்தேன் ரெஸ்டன், அல்லி அர்ஜுனா, அதுக்கப்புறம் ஜெமினி வரைக்கும் அவரோட கூட ஒர்க் பண்ணேன் சார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹரி அவர்கிட்ட சேர்த்து விட்டது நான் தான். ஹரி எப்படி எனக்கு பழக்கம் அப்படின்னா வந்து வள்ளி படம், இந்த வள்ளி படம் என்னென்னா எனக்கு இந்த ஆசை படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருந்தது சார். அந்த கேப்பில் வந்து இவர் தான் குமார் சார் தான் வள்ளிக்கும் எடிட்டர் குமார் இருக்கார்ல, அவர் என்ன செஞ்சார்னா இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படுது நடராஜ் சாருக்கு, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி அங்கே கூட்டு போய் என்னை சேர்த்து விட்டார். அங்கே ஆல்ரெடி ஹரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஹரியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஃப்ரெண்டாகி அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவரும் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு மே மாதம் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சப்ப அப்புறம் ஹரியையும் அங்கே கொண்டு போய் சேர்த்து 2 பேருமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே செட்டால் 2 பேருமே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் என்னாச்சுன்னா வந்து இவர் சரண் காதல் மன்னன் பண்ணும்போது என்கிட்ட கேட்டார், யாராவது ஒரு நல்ல அசோசியேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ தான் ஹரியை கொண்டு போய் சரண்கிட்ட அறிமுகப்படுத்தி சேர்த்து விட்டேன். அவரும் கிட்டத்தட்ட ஜெமினி இல்லை பார்த்தேன் டெஸ்டன் வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணார் எங்கள் கூட. ஹரியெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவர் படம் தனியாக கிடச்சி, தமிழ் படம் கிடச்சி அவர் தனியாக பிரிஞ்சு போனது. அப்போ நான் ஜெமினி வரைக்கும் அவரோட இருந்தேன். வள்ளி திரைப்படத்திலே கதாசிரியரான ரஜினிகாந்தோடு பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். என்னென்னா சார், எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ரஜினி சார் படம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. நிறைய அனுபவம் இருக்குது அந்த படத்தில். ஜெமினி படத்துடைய தமிழ் தெலுங்கு பதிப்புகளில் நீங்கள் பணியாற்றிய விதம் தான் ஏவிஎம் நிறுவனத்தில் ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தந்தது இல்லையா? ஆக்சுவலாக சார் நான் அதுவே எல்லாமே ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு தான் சார். நான் இந்த ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணுவோம், சரண் பண்ணுவார், நம்ம கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காம ஒரு அமைஞ்ச ஒரு வாய்ப்பு தான் அது. சிங்கசாமி, வசந்தபாலன், பிருந்தா சாரதி எல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்களோட ஒரே அறையில் தங்கியிருந்தாங்க? வள்ளி அந்த டைம் தான் சார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிருந்தா சாரதி தான் சென்னைக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்போ பிருந்தா சாரதி ஊரில் இருந்தார். எல்லாமே ஒரே ஊர் தான், கும்பகோணம் தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.